எங்கேயுமே வெளியில் போக முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க முடியாது அப்படின்னு தோணும் போது எனக்குள்ளே வந்து ஒரு எஸ்கேபிசம் தான் இந்த ரைட்டிங். 4 செவத்துக்குள்ளே தான் இருப்பேன். பட் நான் இங்கேருந்து ஏர்போர்ட் போகிறது சரி, டெல்லி போகிறது சரி, எல்லாமே என்னோடய இமேஜினேஷனில் போக முடியும்னு எனக்கு தோணுச்சு. அதை தான் நான் எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்தது. அப்படி தான் இந்த எழுத ஸ்டார்ட் பண்ணேன். சும்மா ஒரு பொழுதுபோக்கு மாதிரி தான் அப்பப்போ ஒரு எனக்கு தோன்றதை எழுதிட்டு இருந்தேன். கதையாக உருவாச்சு. அதை பப்ளிஷ் பண்ணுன்ற ஐடியா எனக்கு பெருசாக வரலை. என் அம்மா எனக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி நான் எழுதிட்டு எக்ஸைட்மெண்ட்டில் ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்புவேன். ஒரு சாப்டரும் அனுஸ்ரீ, நித்யா தான் மெயினாக அதை டெய்லி படித்து ரொம்ப நல்லா இருக்கு கவி, இந்த கேரக்டர் அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு அந்த அவங்களுக்குள்ள இந்த எக்ஸைட்மெண்ட் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் தேங்க் பண்ண வேண்டியது எங்கள் அம்மாவோட கூடு ஃப்ரெண்ட்ஸ், கூடு அத்தைகள்னு சொல்லலாம். அவங்கள கீதா ஆண்டியாக இருக்கட்டும், சாலை ஆண்டியாக இருக்கட்டும், இந்த எழுத்து வடிவங்களுக்கு முன்னோடிகளே அவங்க தான். அவங்களுடைய புக்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகி அதை அவங்க வந்து பேசும்போது தான் அது சரி நம்மளும் ஏன் பப்ளிஷ் பண்ணக்கூடாது, நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு அமைப்பு இருக்குது சப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு தோணுனது அப்போ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஷிப்ஸாக இருக்கட்டும், எனக்கு அமைந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இதை பற்றி பெருசாக பேசப்படுறதில்லை. எப்படி காதல் பற்றி பேசுகிறாங்க, ஜென்ரல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் பற்றி பேசுகிறாங்க. பட் இந்த ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அப்படின்றது கொஞ்சம் அண்டர் ரேட்டடாக தான் இருக்குது. விமென் சப்போர்ட்டிங் அனதர் விமென், இட் இஸ் அ வெரி பவர்ஃபுல் டூல். அந்த மாதிரி தான் நான் இந்த யாழ்ன்ற கதையும் உருவாக்குனேன். கஸ்டமரியாக மூவிஸில் காட்டுறது எப்பயுமே ஒரு ஹீரோ தான் வந்து ஹீரோயினை காப்பாற்றணும், பெண்கள்ன்றவங்க எப்பயுமே காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் அப்படின்ற கருத்தையும் முன் வச்சுட்டு இருந்தாங்க. அது ஏன் நம்ம காப்பாற்றக்கூடாது 4 பேரை அப்படின்னு யோசிச்சு தான் நான் இந்த கதையை எழுத ஆரம்பிச்சது. ஸோ அந்த கதையோட மையப்பகுதியும் அதுதான். ஹீரோன்றவ யாழ் தான், அவள் தான் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவா. அது மாதவன்ற கேரக்டராக இருக்கட்டும், இல்லை வேறு யாராக இருக்கட்டும், அவள் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், அவள் தான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண போகிறா. ஸோ அந்த ஒரு சின்ன தாட்னால தான் நான் இதை எழுத ஆரம்பித்தேன். இது இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனாக வந்ததுக்கு உங்கள் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் இந்த புக்கை பற்றி இவ்வளோ அழகாக ரிவ்யூ கொடுப்பாங்கன்னு நான் உண்மையுமே நினச்சி பார்க்கல. அதை ரசித்து படித்தவங்களால மட்டும்தான் இவ்வளோ அழகாக ரிவ்யூ கொடுத்துருக்க முடியும். ரீட்டாமாவாக இருக்கட்டும், கீதா ஆண்டியாக இருக்கட்டும், ஜவஹர் சாராக இருக்கட்டும், பக்கத்து வீட்டு அங்கிள் நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவரும் இன்னைக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காரு. குமாரவேல் சார், தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். இது அப்புறம் என்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்ட் அனுஸ்ரீ, ரொம்ப பிஸியான ஹெக்டிக் ஷெட்யூலில் இருக்கும் எல்லாருமே பிஜி ப்ரிப்ரேஷனில். அதுக்கு நடுவில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எனக்காக எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். என்னுடைய எந்த புக்கையும் என்னையும் சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்க அத்தனை தோழிகளுக்கும் தோழர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.